அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் 2019 மார்ச் மாதம் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் கேட்கப்பட்ட கணித வினாக்களுக்கு எளிய முறையில் தீர்வு காண இருக்கோம். நம்ம ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கு இதே மாதிரி மேக்ஸ் சம் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதையும் பாருங்கள். ஆன்லைன் மீடியா சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ஆன்லைன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல் கேள்வி பார்க்கலாம். ஒரு விளையாட்டு திடல் செங்கோண முக்கோணம் வடிவில் உள்ளது. செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் 50 மீட்டர், 80 மீட்டர். திடலில் சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு ரூபாய் 5 வீதம் ஆகும் மொத்த செலவை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த சிமெண்ட் பூச அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பரப்பு கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஏன்னா செங்கோண முக்கோணம் இப்படி தான் இருக்குது. இதில் சிமெண்ட் பூசணும்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பரப்பு கண்டுபிடிக்கணும். இதில் நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள். செங்கோணம்னா எங்கே வரும்? இங்கே தான் வரும். செங்கோண முக்கோணத்தில் செங்கோணம் இதுதான். செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும். ஸோ ஒன்று வந்து 50 மீட்டர்னு எடுத்துக்கோங்க, இன்னொன்று 80 மீட்டர். இதை நீங்கள் மாற்றி எடுத்தாலும் கணக்கு தப்பாக வராது, சரிங்களா? ஸோ இதை 80 இதை 50ன்னு எடுத்தாலும் தப்பாக வராது. இப்போ நமக்கு வந்து செங்கோண முக்கோணத்தின் பரப்புக்கு ஃபார்முலா தெரியும். செங்கோண முக்கோணத்தின் பரப்புக்கு ஃபார்முலா என்னது? அரை இன்ட்டு பிஹெச். அப்போ அரை இன்ட்டு பேஸ் எவ்வளவு? அடிப்பக்கம் வந்து 80, உயரம் வந்து 50. அதை மாற்றி போட்டாலும் கணக்கு தப்பாக வராது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ இதை மாற்றி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ 80 இன்ட்டு 50 போட்டாச்சு. இது வந்து என்னது? பரப்பளவு. இதில் பரப்பளவு சதுர மீட்டரில் நமக்கு கிடைக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு ரூபாய் 5 வீதம் செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த 5 ரூபாயும் என்ன பண்ணிடலாம்? இங்கேயே பெருக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? ஸோ இப்போ அடித்து கொடுக்கலாம். இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு? 40, 2ஆல் அடித்து கொடுக்குறோம். சரி, அடுத்து பெருக்கிடுங்க. 4×5 20, 20 இங்கே ஒரு 2 ஜீரோ இருக்குது. அப்போ 2000 இன்ட்டு 5. 2000 5ஆல் பெருக்கணும்னா எவ்வளவு? 10,000. ஸோ அப்போ எவ்வளோ செலவாகுது அப்படின்னா 10,000 ரூபாய் செலவாகுது. ஸோ அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. மொத்த செலவு எவ்வளவு அப்படின்னா 10,000 ரூபாய். ஸோ ரொம்ப சிம்பிளான கணக்கு. நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பரப்பளவுக்கான ஃபார்முலா தெரியணும். அடுத்து வந்து அந்த செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் அப்படின்றத நம்ம கரெக்டாக எடுக்கணும். சரி, அடுத்து வந்து 55வது கேள்வி. 5 எண்களில் சராசரி 180. அவற்றில் ஒரு எண்ணை நீக்கினால் சராசரி 155 என மாறுகிறது எனில் நீக்கப்பட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். 5 எண்களின் சராசரி வந்து 180. அப்போ 5 இன்ட்டு 180 போட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? மொத்த மதிப்பு கிடச்சிரும். ஸோ அப்போ 5 இன்ட்டு 180 போட்டோம்னா எவ்வளவு? 900 வரும், சரிங்களா? 5 இன்ட்டு 180 போட்டோம்னா 900 வருது. அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஒரு எண்ணை நீக்கினால் சராசரி 155 என மாறுகிறது. ஒரு எண்ணை நீக்கிட்டாங்க. அப்போ 5 நம்பர் இருந்தது, இப்போ என்ன ஆயிடுச்சு? 4 நம்பர் ஆயிடுச்சு. இதோட சராசரி என்ன சொல்கிறாங்க? 155. ஸோ அப்போ 4 இன்ட்டு 155 போட்டோம்னா இதோட மொத்த மதிப்பு கிடச்சிரும். அப்போ இது ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? அந்த நீக்கப்பட்ட எண் கிடச்சிரும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 5 நம்பரோட மொத்த மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். அடுத்து வந்து ஒரு எண்ணை நீக்கிட்டாங்க. அப்போ 4 நம்பரோட மொத்த மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ இது ரெண்டையும் கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 5ல் 1 4 போச்சுன்னா என்னது? ஒரு எண். அந்த ஒரு எண்ணோட மதிப்பு தான் இங்கே கிடைக்கும், சரிங்களா? ஸோ அப்போ 4 இன்ட்டு 155 எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். 4 இன்ட்டு 150 எவ்வளவு? 2 இன்ட்டு 150 300. அப்போ 600. 4 இன்ட்டு 5 20. அப்போ எவ்வளோ வரும்? 620ன்னு வரும், சரிங்களா? இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? கழிக்கணும். இப்போ கழிச்சோம்னா 0. இங்கே 10ல் 2 போச்சுன்னா 8. அப்போ இங்கே 8ல் 6 போச்சுன்னா 2, 280. அப்போ அந்த நீக்கப்பட்ட எண் என்னது அப்படின்னா 280. ஸோ ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் என்னது? கரெக்ட் ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களில் நம்ம பெருக்கலுக்கு ஒவ்வொரு தடவையும் பெருக்காமல் எப்படி சிம்பிளாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கிறணும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 56வது கேள்வி. ஒரு நபர் 600 மீட்டர் நீளமுள்ள ஒரு தெருவை 5 நிமிடங்களில் கடக்கிறார் எனில் அவரின் வேகத்தை கிலோமீட்டர் பர் மணியில் கூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மீட்டரை கிலோமீட்டராக மாற்றணும். 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் எவ்வளவு? 1000 மீட்டர். ஸோ அப்போ 600 மீட்டரை கிலோமீட்டராக மாற்றணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.6 கிலோமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். கிலோமீட்டர் பர் மணியில் தானே சொல்லியிருக்காங்க. இப்போ கிலோமீட்டர் பர் ஹவர்னு நான் போட்டுறேன். இங்கே இருக்கிறத என்னவா மாற்றிட்டேன்? கிலோமீட்டராக மாற்றிட்டேன். அடுத்து இங்கே இருக்கிறத என்னவா மாற்றணும்? ஹவராக மாற்றணும். ஸோ ஹவர் அப்படின்னு சொன்னோம்னா 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கிளாக்கில் பார்த்துருப்பீங்க. கிளாக்கில் பார்த்தோம்னா 5 நிமிஷமாக எத்தனை 5 நிமிஷம் இருக்கும்? 12, சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? 1 மணி நேரம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. மொத்தம் எத்தனை நம்பருக்கு? 12 பங்கு இருக்குது. ஸோ அப்போ 5 நிமிஷம் அப்படின்றது 1 மணி நேரத்தில் எத்தனை பங்கு? 12ல் 1 பங்கு. ஸோ அப்படிலாம் நீங்கள் குழப்ப வேணாம் சார், நீங்கள் எப்படின்னு ஃபார்முலா அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா
இப்போ 1 hour அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், 60 நிமிடம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 5/60 அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன வருது, 1/12. சரிங்களா, 1/12. ஸோ அப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா 1/12 அப்படின்னு இங்கே போட்டணும். இந்த 1/12 மேலே வந்துச்சுன்னா என்ன பண்ணும், பெருக்கும். 12 × 6 எவ்வளவு, 72. ஸோ அப்போ என்னவாயிரும், 7.2 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அப்போ ஆன்சர் என்னது அப்படின்னா 7.2 km/h. சரிங்களா, ஸோ இதுதான் என்னது அப்படின்னா அவரோட வேகம் km/h. ஸோ அப்போ இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீட்டர் நிமிடம் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ரெஸ்பெக்டிவாக அவங்க கேட்டிருக்க யூனிட்டுக்கு என்ன பண்ணுறோம், மாற்றணும்னா ஆன்சர் வந்துடுது. ரொம்ப எளிமையான கேள்வி, குரூப் 1 தேர்வில் ரொம்ப எளிமையான கேள்வி. ஆன்லைன் மினியா சார்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 மற்றும் குரூப் 4 தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் ஓராண்டு முழுவதுக்குமான டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1000 rupees. இது வந்து ஒரு வருடம் முழுவதும் முந்தைய வருட வினாத்தாள்கள், அதுக்கப்புறம் வந்து குரூப் 1 குரூப் 1 மாடல் கொஸ்டின் பேப்பர், குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர், குரூப் 4 மாடல் கொஸ்டின் பேப்பர், அது போக 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை சமச்சீர் புத்தகத்தில் உள்ள அனைத்து பாடங்களுக்கும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 1000 rupees 1 year வேலிடிட்டியோட என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அது போக வீடியோ கிளாஸஸும் இருக்குது, அதற்கான லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோர்சஸ் ஆக்டிவேட் ஆயிரும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒருவர் தனது பயண தூரத்தில் 2/11 பங்கை கோச்சு வண்டியிலும் 17/22 பங்கை ரயில் வண்டியிலும் மீதமுள்ள 1 கிலோமீட்டரை நடந்தும் கடக்கிறார் எனில் பயண தூரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ மொத்த பங்கு நமக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சுன்னா பயண தூரத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே 11 இருக்குது, இங்கே 22 இருக்குது. ரெண்டையும் கம்பேர் பண்ணால் நம்ம இதை 22 மாற்றினா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அடிமானங்கள் சமமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், அதாவது பகுதி சமமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், தொகுதிகளை சமப்படுத்தி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இதை வந்து 22 மாற்றோம்னா என்ன பண்ணலாம், 2ஆல் பெருக்கலாம். 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா இங்கே 22 அப்படின்னு வந்துடும், மேலே 2ஆல் பெருக்கணும்னா 4. சரிங்களா, ஸோ அப்போ 22 இங்கேயும் 22. ஸோ சமப்படுத்தியாச்சு. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4/22 பங்கை கோச்சு வண்டியிலும் 17/22 பங்கு. ஸோ அப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு எவ்வளோ பங்கு கிடைக்குது, 4, 17 கூட்டினோம்னா எவ்வளவு, 21/22 பங்கு. சரிங்களா, அப்போ இது போக மீதி இருக்கிறது தான் என்னது, இந்த 1 கிலோமீட்டர். இந்த 1 கிலோமீட்டர்ன்றது என்னது, மீதி இருக்கக்கூடியது. 21/22 மீதி எவ்வளோ இருக்குது, 1/22 தான் இருக்குது. இந்த 1/22 தான் என்னது, 1 கிலோமீட்டர். சரிங்களா, புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பங்கு கணக்கு கேட்டாங்கனாலே என்னது, மொத்த பங்கு அப்படின்னு சொல்லிட்டா இந்த 22 தான் அப்போ மொத்த பங்கு. சரிங்களா, ஏன்னா இந்த 1/22ன்றது 1 கிலோமீட்டர். நமக்கு மொத்த பங்கு எவ்வளவு, 22/22ன்னு வரணும். சரிங்களா, 22. அப்போ ஒரு பங்கு 1 கிலோமீட்டர் அப்படின்னா 22 பங்கு எவ்வளவு, 22 கிலோமீட்டர். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளாக, இதுக்கு நம்ம எதுவும் பேப்பர் பேனாவே எடுக்க தேவையில்லை. நீங்கள் கரெக்டாக யோசிச்சிங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். இல்லை நம்ம ஃபார்முலா படி அப்படின்னா ஃபார்முலா படி தான் நான் சொல்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொத்த பங்கு எப்பயுமே என்னென்னு எடுப்போம்னா 1ன்னு எடுத்துக்கிடுவோம். சரிங்களா, ஸோ இதிலிருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 பங்குகளையும் கூட்ட போகிறேன். இந்த 2 பங்குகள் எவ்வளவு, 2/11 + 17/22. இதை ரெண்டையும் கூட்டி 1லேருந்து கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும், மீதமுள்ள பங்கு கிடைக்கும். மீதமுள்ளது தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அந்த 1 கிலோமீட்டர் அப்படின்றது என்னது, இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பங்கு. இந்த 1 கிலோமீட்டருக்கு ஈக்குவலான பங்கு தான் என்ன பண்ணும், இங்கே கிடைக்கும். சரிங்களா, ஸோ அப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணோம்னா நமக்கு நம்ம இப்போ பண்ணது தான். ஸோ இதை 2ஆல் பெருக்குவோம், 22ன்னு மாறுது, மேலே 4 + 17 21, 1 - 21/22. இதை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, 1/22ன்னு கிடைக்குது. இதுதான் என்னதுன்னு சொன்னோம், 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ மொத்த பங்கு எவ்வளவு, 22 பங்கு. ஸோ அப்போ இந்த 22 பங்கு அப்படின்னா ஒரு பங்கு 1 கிலோமீட்டர், 22 பங்கு 22 கிலோமீட்டர் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ரொம்ப சிம்பிளான கணக்கு தான், ஆனால் நம்ம கரெக்டாக என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கிறணும். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒரு சுமை ஊர்தியிலிருந்து சுமையை இறக்க ஏதுவாக 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் ஒரு சாய்வு தளம் உள்ளது. சாய்வு தளத்தின் உச்சி தரையிலிருந்து 0.9 மீட்டர் உயரத்தில் உள்ளது எனில் சாய்வு தளத்தின் நீளம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ரேம்ப்பு. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு ரேம்ப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போட்டிருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து ஏதோ ஒரு பொருளை நம்ம ஏற்றுறதுக்கு ஏதுவாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை போட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கும் அப்படின்னா செங்கோண முக்கோணமாக தான் இருக்கும். சரிங்களா, இதோட ஏற்ற கோணம் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 30 டிகிரி. இது வந்து அப்போ எவ்வளவு, 30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாய்வு தளத்தின் உச்சி
இதுதான் சாய்வு தளத்தின் உச்சி. தரையிலிருந்து 0.9 மீட்டர் உயரத்தில் உள்ளது. இதுதான் தரை, சரிங்களா? இதுதான் தரை. அப்போ இதிலிருந்து 0.9 மீட்டர் உயரத்தில் உள்ளது. எனில் சாய்வு தளத்தின் நீளம் யாது? அப்போ இது என்னன்னு கேட்டிருக்காங்க. சாய்வு தளத்தின் நீளத்தை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு டிகிரி இருக்குது, இங்கே வந்து எதிர்பக்கம் டிகிரிக்கு, இங்கே வந்து கர்ணம். ஸோ அப்போ நம்ம என்ன ஃபார்முலா எடுக்கணும்? சைன் தீட்டா ஈக்குவல் டு என்னது? எதிர்பக்கம் பை கர்ணம். ஸோ அந்த ஃபார்முலா போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ சைன் 30 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் என்னது? 0.9 மீட்டர் டிவைடட் பை எக்ஸு. சைன் 30 டிகிரி அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியணும், சரிங்களா? 1/2 ஈக்குவல் டு 0.9 இன்ட்டு எக்ஸு. இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். எக்ஸ் அங்கிட்டு போயிடுச்சு, இந்த 2 அங்கிட்டு பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? 1.8 மீட்டர். ஸோ அப்போ எக்ஸு, அதாவது சாய்ந்த அந்த தளம் இருக்குல்ல, அதோட நீளம் எவ்வளவு அப்படின்னா 1.8 மீட்டர். ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க. அதுதான் என்னது? கரெக்டான ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், சரிங்களா? அதாவது இது வந்து குரூப் 1 லெவல் கொஸ்டின் அப்படின்றதே என்னது அப்படின்னா கிடையாது, சரிங்களா? ரொம்ப ஈஸியான கேள்வி தான். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 10 மதிப்புகளின் திட்ட விளக்கம் 3. ஒவ்வொரு மதிப்புடனும் நாளை கூட்ட கிடைக்கும் புதிய திட்ட விளக்கத்தின் விளக்க வர்க்க சராசரி யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே திட்ட விளக்கத்தோட நீங்கள் ஏதாவது மதிப்பை கூட்டினீங்கன்னா அதோட திட்ட விளக்கம் மாற போகிறது கிடையாது. திட்ட விளக்கம் அப்படியே தான் இருக்கும், 3ன்னு தான் இருக்கும். விளக்க வர்க்க சராசரி அப்படின்னு சொல்லிட்டா என்னது? இதை ஸ்கொயர் பண்ணி போட்டுருவோம். திட்ட விளக்கத்தோட வர்க்க மதிப்பு தான் என்னது? விளக்க வர்க்க சராசரி, சரிங்களா? விளக்க வர்க்க சராசரி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? திட்ட விளக்கத்தை ஸ்கொயர் பண்ணி போடணும். இப்போ 3 தான் என்னது? திட்ட விளக்கம். அதை ஸ்கொயர் பண்ணாமல் எவ்வளவு? 9. 3 ஸ்கொயர் எவ்வளவு? 9. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 9. ஸோ இந்த மாதிரி ஈஸியான கேள்வியும் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. என்னது? 3 ஸ்கொயர் பண்ணி போட போகிறாங்க கொடுக்குறத. ஆனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நாளை கூட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ அதனால் சில பேர் கூட்டிகிட்டு ஏதாவது தப்பு பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம கணக்கு செய்யணும். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். 11, 13, 17, 19, 23 அடுத்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியுது. இது என்னது? பிரைம் நம்பர், பகா எண். 11க்கு அடுத்து 13, 13க்கு அடுத்து 17 பகா எண். அப்படியே 19, 23, 23க்கு அடுத்து பகா எண் என்ன வருது? 29. ஏன்னா 25 பகா எண் கிடையாது, 27 பகா எண் கிடையாது. 31 வந்து அதுக்கு அடுத்து போயிடுது. ஸோ 23க்கு அடுத்து வரக்கூடிய பகா எண் என்னது? 29. ஸோ அப்போ அதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். கூட்டு சராசரி காணவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2, 4, 6, 8, 10, 12, 14, 16ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே கூட்டி மொத்த எண்ணிக்கை, மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? 8 நம்பர். அப்போ 8ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 8ஆல் டிவைட் பண்ண போகிறோம். கூட்டுங்க ஃபஸ்ட்டு. கூட்டினோம்னா 10. அடுத்து இது ரெண்டையும் கூட்டினோம்னா எவ்வளோ வருது? ஒரு 20 வருது. அடுத்து இது ரெண்டையும் கூட்டினோம்னா ஒரு 20 வருது. அடுத்து இது ரெண்டையும் கூட்டினோம்னா ஒரு 20 வருது. அங்கிட்டு ஒரு 2 இருக்குது, சரிங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல கூட்டுறதுக்கும். 20, 60, 60, 10, 70, 72. 72 8ஆல் அடித்து கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு? 9, சரிங்களா? ஸோ கூட்டையிலையும் நீங்கள் ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கான்னு பாருங்கள். நமக்கு பார்த்தோன்னே தெரியுது. பார்த்தோன்னே தெரிஞ்சோன்னா என்ன பண்ணிட்டோம்? இப்படி கூட்டிட்டோம். இப்படி கூட்டினா நமக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது. அதே இதை நீங்கள் மாற்றி மாற்றி கூட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதில் நமக்கு தப்பு வரவும் சான்ஸ் இருக்குது. ஸோ நிறைய கணக்குகள் காம்படேட்டிவ் எக்ஸாமில் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக கூட்டுற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் என்னது? இதுக்கு 9. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஷியாமின் மாத வருமானம் ரூபாய் 12,000. அவர் சேமிக்கும் தொகை ரூபாய் 1200. அவரின் சேமிப்பு செலவு ஆகியவற்றின் சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சேமிக்கக்கூடிய தொகை சொல்லிட்டாங்க 1200. 1200 அப்படின்றது பார்த்தோன்னே தெரியுது. 12,000ல் 1200ன்றது எவ்வளவு பர்சன்டேஜ்? 10%. அப்போ அவரோட சேமிப்பு எவ்வளவு அப்படின்னா 10%. சேமிப்பு 10% அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. ஏலையும் பிலையும் கொடுத்துருக்காங்க. மொத்த தொகை எப்பயுமே என்னன்னு சொல்லுவோம்? 100%ன்னு சொல்லுவோம். இப்போ சேமிப்பு 10%னா செலவு எவ்வளோ தான் வரணும்? 90. ஏன்னா 10ஓட 90 கூட்டினா தானே 100 வரும், சரிங்களா? வேறு எதுவுமே அவர் பண்ணலை. ஒன்று சேமிக்கிறாரு, இன்னொன்று செலவு பண்ணுறாரு. அப்போ மொத்த பர்சன்டேஜ் 100 வரணும். அப்போ 100னா இங்கே 90 வரணும். ஸோ அப்போ 10%, செலவு வந்து 90%. ஸோ புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். மொத்த தொகை 100%. அவர் பண்ணுற வேலையே என்னது? ஒன்று சேமிக்கிறாரு, இன்னொன்று செலவு பண்ணுறாரு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே கொடுக்கல. அப்படின்னா 10% சேமிச்சா மீதி இருக்கக்கூடிய 90% என்ன பண்ணுவார்? செலவு பண்ணுவார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 80ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னொரு 10% இருக்குது. இங்கே அதை பற்றி எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை. ஸோ அப்போ இது வராது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது? கரெக்ட் ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளான கேள்வி தான், சரிங்களா? பார்த்து கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலையில் 30% அதிகரித்தால் 40% விற்பனை குறைந்தது எனில் வருவாயில் ஏற்படும் மாற்றத்தை சதவீதத்தில் கூறு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டாலே ரொம்ப ஈஸி தான். என்னது அப்படின்னா அடுத்தடுத்த மாற்றங்கள் நடக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 100ன்னு எடுத்துக்கோங்க, 100 ரூபா அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு 30% என்ன பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 30% இன்க்ரீஸ் பண்ணோம்னா எவ்வளோ கூடுது, 30 ரூபா. 100ல் 30% 30 ரூபா என்ன பண்ணுது, கூட்டணும்னா எவ்வளவு, 130 ரூபா ஆயிடுது. அடுத்து என்ன சொல்கிறாங்க, 40% விற்பனை குறைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பண்ணதுனால 40% என்ன பண்ணுது, விற்பனை குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 10% எவ்வளவு, 13. அப்போ 40%னா 13 × 4 எவ்வளவு, 52. சரிங்களா? அப்போ 52 என்ன பண்ணணும், கழிக்கணும். 130ல் 52 போச்சுன்னா எவ்வளவு, 78. சரிங்களா? 130ல் 52 போச்சுன்னா எவ்வளவு, 78. ஃபஸ்ட்டு 100ன்னு இருந்தது, இப்போ என்னவாயிருச்சு, 78ன்னு ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணியிருக்கு, குறைஞ்சிருக்கு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 22%. சரிங்களா? ஸோ 22 ரூபா குறைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லலாம், 22% டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ ஏன்னா நம்ம 100ன்னு எடுத்ததே அதுக்காக தான். 22 குறைஞ்சிருக்குன்னா அது 22% குறைஞ்சிருக்குன்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் என்னது, 22% குறைவு. ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டால் என்ன பண்ணணும், 100 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணிடுவோம். 30% அதிகரிக்குதுன்னு சொன்னாங்க, அதிகரிச்சிட்டோம். அடுத்து 40% விற்பனை குறைந்தது, அப்போ 40% குறைக்கிறோம். குறைச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கிது, 22% குறைவு ஏற்படுது. சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒரு எண்ணை 24, 32 மற்றும் 36ஆல் வகுக்கும் போது முறையே 19, 27 மற்றும் 31 என்பன மீதியாக கிடைத்தால் அந்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்குனே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அதையும் நீங்கள் பார்த்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பேர் பண்ணணும். இப்போ 24, 32, 36 இதுக்கு மீதி முறைகள் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, 19, 27, 31 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ 24ல் 19 போச்சுன்னா மீதி எவ்வளவு, 5. அடுத்து 32ல் 27 போச்சுன்னா மீதி எவ்வளவு, 5. 36ல் 31 போச்சுனாலும் மீதி எவ்வளவு, 5. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே மீதி வந்து என்ன வருது, ஈக்குவலாக வருது. இதிலேருந்து இதை கழிச்சிங்கன்னா வரக்கூடிய மீதி வந்து ஈக்குவலாக வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க நம்பருக்கு என்ன பண்ணணும், மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். அப்போ 24, 32, 36 இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம 4ஆல் போடலாம். சரிங்களா? 6 4 24, எண்ணாங்க 32, 9 நாங்க 36. அடுத்து என்ன பண்ணலாம், 3ஆல் போடலாம். 2 3 6, 8 அப்படியே இறக்கிடுவோம். 3 3 9. அடுத்து என்ன பண்ணலாம், 2ஆல் போடலாம். 1 4 3. ஸோ இதுக்கு மேலே நம்ம பண்ண தேவையில்லை, அப்படியே பெருக்கிற வேண்டியதான். 4 3 12, 4 3 12. 12 ஸ்கொயர்டு எவ்வளவு, 144. இங்கே ஒரு 2 இருக்குது, அப்போ 288. சரிங்களா? அப்போ மீச்சியமாக என்ன வருது அப்படின்னா எல்சிஎம் 288 அப்படின்னு வந்திருக்கு. இதை இந்த 5 அப்படின்னு ஒரு நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, எல்லாத்துலேயும் கழிச்சோம்னா ஈக்குவலாக வருதுல ஒரு நம்பர், அந்த நம்பரை 288லேருந்து கழிச்சிருங்க. 288ல் 5 கழிச்சிட்டோம்னா எவ்வளவு, 283. ஸோ அப்போ ஆன்சர் என்னது அப்படின்னா 283. ஸோ இந்த மாடலில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமே ஒரு 10 மாடல் தான் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரியான கேள்விகளில் 10 மாடல் தான் இருக்கும். இந்த 10 மாடலும் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம்னா சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ அந்த மாடல்ஸை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுதான் ஸ்டாண்டர்ட். அந்த 10 கணக்கில் இருந்து ஏதாவது ஒன்று தான் வரப்போகுது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த வீடியோஸ் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு எண்ணை இந்த வகுக்கும் போது வகுபடும் போது அப்படின்ற 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த டிஃபரன்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். இது வந்து என்னது, வகுக்கும் போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எண்ணை இந்த நம்பரால் வகுக்கும் போது மீதி இது வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு இதை கழித்து பார்க்கணும். மீதி வேறு வேறு வந்துச்சுன்னா ஒரு மெத்தட் இருக்குது, மீதி எல்லாமே ஈக்குவலாக வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஒரு மெத்தடில் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த டைப்பு என்னென்ன டைப் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஏ மற்றும் பியின் மீப்போமா ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ கமா பிக்கு எல்சிஎம் வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பி கமா சியின் மீப்போமா என்னது, பி. பி கமா சியோட மீப்போமா வந்து பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா சி கமா ஏக்கு மீப்போமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ கமா பி இதுக்கு ஏ அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அப்போ பியோட மடங்கு தான் ஏவாக இருக்கும். ஸோ மீச்சிமா அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம்ல. இப்போ 2, 4 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் மீச்சிமா என்ன வரும், 4 அப்படின்னு வரும். ஏன்னா மீச்சிமா அப்படின்றது எப்பயுமே கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணாக இருக்கும் அல்லது அதை விட பெரிய எண்ணாக இருக்கும். இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்க பெரிய எண்ணை தான் மீச்சிமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2ஓட மடங்கு தான் 4. சரிங்களா? அப்போ 4 என்ன பண்ணுறோம், மீச்சிமா அப்படின்னு எடுத்துகிறோம். அப்போ இதே மாதிரி பாருங்கள், இங்கே பியோட மடங்கு தான் ஏவாக இருக்கும். சரிங்களா? பியோட ஒரு பெரிய மடங்கு தான் என்னது, ஏ. அதனால தான் எதை எடுத்திருக்காங்க, ஏன்றதை மீச்சிமா அப்படின்னு எடுத்திருக்காங்க.
அடுத்து இங்கே பாருங்கள், இது ரெண்டில் பெரிய நம்பர் வந்து பி. சரிங்களா, சியோட மடங்கு தான் பியா இருக்கும். அதனால தான் எதை எடுத்திருக்காங்க, மீச்சிமான்னு, பிஏ மீச்சிமான்னு எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சி கமா ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ நம்ம கம்பேர் பண்ணலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எது பெரிய நம்பர் ஏபிசியில் அப்படின்னு பாருங்கள். ஏ தான் என்னது இருக்கிறதுலையே பெரிய நம்பர், ஏ தான் பெருசு, அடுத்து பி பெருசு, அடுத்து தான் என்னது சி. சரிங்களா, ஸோ அப்போ இந்த சி கமா ஏ அப்படின்னு வந்துருச்சுன்னா சி வந்து பியோட மடங்காக இருக்குது, பி வந்து எதோட மடங்காக இருக்குது, ஏவோட மடங்கா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்சிஎம் அப்படின்னா என்ன தான் வரும், ஏ தான் வரும். சரிங்களா, ஸோ ரொம்ப சிம்பிள் தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. பியின் மடங்கு ஏ, சியின் மடங்கு பி, அப்போ சி ஆட்டோமேட்டிக்காக ஏவோட மடங்காகவும் தான் இருக்குது. சரிங்களா, சி ஏவோட மடங்காகவும் தான் இருக்குது. ஏ வந்து சியோட மடங்கில் ஒரு பெரிய மடங்கு தான் என்னது ஏவாகவும் இருக்குது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இது ரெண்டுக்கு எல்சிஎம் பார்க்கல என்ன வந்துடும், ஏ தான் வந்துடும். சரிங்களா, ஸோ ரொம்ப சிம்பிள். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 66, கீழ்கண்டவற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பண்ணுறதுக்கு நம்ம 2-3 மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டாண்டர்டான மெத்தட், இந்த கணக்குன்னு இல்லாமல் எல்லா கணக்குகளுக்கும் பயன்படுற மாதிரியான மெத்தடை நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்க நம்பரை ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே என்னது அப்படின்னா பின்னத்தில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இந்த நம்பரை விட்டுருங்க, 1/2 அப்படின்றது ஆன்சர் தெரிஞ்சு போச்சு. எல்லாமே மைனஸ் நம்பர், அப்போ அதை விட பெரிய நம்பர் என்னது 1/2 தான். ஸோ அப்போ ஆப்ஷன் டி கிடையாது ஆன்சரில். மீதி 3 இருக்கிறதுல எது அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். சரிங்களா, ஸோ இப்போ பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் என்னது அப்படின்னா, மைனஸ் நம்பரில் எப்பயுமே பெரிய நம்பர் தான் சின்ன நம்பர்னு சொல்லுவோம். சரிங்களா, -20 பெருசா -1 பெருசா அப்படின்னு கேட்டால் என்னது, -1 தான் என்னது பெருசு, -20 சிறுசு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ பின்னத்தில் இருக்குது. சரிங்களா, அப்போ பின்னத்தில் அடித்து கொடுத்த வரையில் எது பெரிய நம்பர் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 3/5, 13/40, 15/80, இங்கே -1/20 அப்படின்னு இருக்குது. இப்போ எல்லாத்துக்குமே மீச்சிமா பாருங்கள், எல்லாத்துலேயுமே பெரிய நம்பர் என்னது 80. ஸோ அப்போ 80 தான் மீச்சிமா இருக்கும். ஏன்னா மீதி எல்லாமே 80க்கோட அடிப்படக்கூடிய ஒரு நம்பராக தான் இருக்குது. சரிங்களா, 40 × 2 போடலாம், 20 × 4 போடலாம், 5 80 வந்து 5ஆல் அடிப்படுது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணிடலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு 80 அப்படின்றத பகுதியை சமமாக மாற்ற போகிறோம். சரிங்களா, ஸோ ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கிடுவோம். இப்போ 80 அப்படின்னு மாற்றுறோம்னா இந்த 5ஐ 80ஆக மாற்றுறேன். சரிங்களா, ஸோ அப்போ என்ன வரும், இங்கே 3 × 16, ஏன்னா 16 × 5 தான் 80. அப்போ 16 × 3 எவ்வளோ வரும், 48. சரிங்களா, அடுத்து இங்கே பாருங்கள் 40ன்னு இருக்குது. அப்போ 2ஆல் பெருக்குவேன், அப்போ 80. அப்போ மேலே என்ன வரும், 26. அடுத்து இங்கே 80னே இருக்குது, அப்போ அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா, அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை 4ஆல் பெருக்குவேன், அப்போ மேலேயும் 4ஆல் பெருக்குனா -4/80. ஸோ இதை தான் ஆர்டர் பண்ணணும். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பெரிய நம்பர் என்னது அப்படின்னா இதுதான் பெரிய நம்பர், அடுத்து பெரிய நம்பர், அடுத்த பெரிய நம்பர், அடுத்து அதுக்கடுத்த பெரிய நம்பர். ஸோ அப்போ கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா, அப்போ மைனஸ் நம்பரில் நம்ம என்ன சொன்னோம், பெரிய நம்பர் தான் என்னது சின்ன நம்பர். ஸோ அப்போ இதுதான் என்ன வரணும், ஃபஸ்ட்டு வரணும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிள், ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி செஞ்சு பார்க்குறோம். செஞ்சு பார்த்தா என்ன வருது, ஆன்சரே அதே தான் வருது. சரிங்களா, ஸோ அடுத்து அதுக்கடுத்த சின்ன பெரிய நம்பர் வந்து 1/2, அதனால் அந்த 1/2 மட்டும் கடைசியில் நீங்கள் சேர்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ மைனஸை பொறுத்த வரைக்கும் இதுவே ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 48/80 தான் என்னது பெரிய நம்பர்னு போடுவீங்க, அதுக்கடுத்து 26/80 தான் பெரிய நம்பர்னு போடுவோம். ஆனால் இது வந்து மைனஸில் இருக்கிறதுனால இதை என்ன பண்ணுறோம், சின்ன நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஸோ இதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து 67வது கேள்வி, ஒரு சுருக்குக கணக்கு கொடுத்துருக்காங்க. x² - 25 டிவைடட் பை x + 3 டிவைடட் பை x + 5 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை x² - 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு x² - 25 இது என்னது, a² - b². அப்போ x + 5 × x - 5 அப்படின்னு போட்டலாம், டிவைடட் பை x + 3. அடுத்து வந்து இந்த டிவைடட் அப்படின்னு இருக்கிறத இன்ட்டுன்னு மாற்றிக்கிறேன். அப்போ கீழே இருக்கிறது மேலே வந்துடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். இப்போ x² - 9 அப்படின்றது மேலே வந்துடும். இது வந்து என்னது a² - b². அப்போ a + b × a - b. அப்போ போட்டோம்னா என்ன வரும், x + 3 × x - 3 டிவைடட் பை x + 5 the whole squared. சரிங்களா, x + 5 the whole squared. ஸோ இப்போ அடிக்க முடியறதெல்லாம் அடிச்சு கொடுத்துருவோம். x + 3 x + 3 அடிச்சாச்சு. இந்த ஸ்கொயர்டையும் x + 5ஐயும் அடிச்சிட்டேன். அப்போ மேலே என்ன இருக்குது, x - 5 × x - 3. ஸோ அப்படி ஆன்சர் எங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. x - 5 × x - 3ன்னு ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் வந்திருக்கு, டிவைடட் பை x + 5. ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளானது தான், பெரிய ஃபார்முலா எதுவுமே நம்ம என்ன பண்ணல, யூஸ் பண்ணலை.
சரி, அடுத்து வந்து 68வது கேள்வி சுருக்குக கணக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சுருக்குக அப்படின்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதான நம்ம பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பாருங்கள். 1/4 இந்த டிவைடட் பை அப்படின்னு இருக்குன்னா அது என்ன பண்ணுவோம், இன்ட்டா மாற்றிட்டு தலைகீழாக போடணும். 3/2 அப்படின்னு போட்டேன். பெருக்குனீங்கன்னா எவ்வளவு 8, 3/8. ஸோ இதுக்கு வந்து என்ன வருது 3/8. அடுத்து -5/6. அப்போ 3/8 -5/6 அப்படின்னு வருது. 8க்கும் 6க்கும் மீச்சிமா பார்த்தீங்கன்னா எவ்வளவு 24. சரிங்களா? 24. அப்போ 8னா 3ஆல் பெருக்கணும். அப்போ மேலே 3ஆல் பெருக்கணும்னா 9 மைனஸ் இங்கே வந்து 6 4ஆல் பெருக்கும். அப்போ இங்கேயும் 4ஆல் பெருக்கும். 4 5 20. ஸோ அப்போ எவ்வளோ வருது -11/24. இது வந்து எந்த இதுக்கு இந்த இதை ஃபுல்லாக செஞ்சோம்னா என்ன வருது -11/24 அப்படின்னு வருது. வெளியே என்ன இருக்குது 2/7 மைனஸ் இது எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன பண்ணுறோம் ஒரு -11/24ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 2/7 + 11/24. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாம். 7 24 ரெண்டுமே என்னது அப்படின்னா சார்பாக எண்களாக இருக்குது. அப்போ ரெண்டையும் பெருக்கிற வேண்டியதான். 7 × 24 7 28 மீதி 2 7 2 14 16 168 அப்படின்னு பகுதியில் வருது. பகுதியில் 168 அப்படின்னு வர்றது ஒரே ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சியில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதோட நம்ம நிப்பாட்டிட்டு போயிடலாம். சரிங்களா? 168 பகுதியில் வர்ற மாதிரி எத்தனை ஆன்சர் இருக்குது, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ மேலே செய்ய தேவையில்லை. இருந்தாலும் டவுட்டாக இருக்குது அப்படின்னா செஞ்சுக்கோங்க. 24 × 2 எவ்வளவு 48 ப்ளஸ் 7 × 11 எவ்வளவு 77. ரெண்டையும் கூட்டினோம்னா எவ்வளவு 125/168. ஸோ ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இடத்துல டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த 168 7 28 8ன்னு முடிகிற மாதிரி ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குன்னா அதை மட்டுமே பார்த்துட்டு முடிச்சுட்டு போயிடலாம். சரிங்களா? கடைசி நேரத்தில் டைம் இல்லை அப்படின்னா. சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒரு ஐங்கோணத்தின் வெளிக்கோணங்கள் 6:3:4:3:2 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அதன் உட்கோணங்களின் அளவுகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிக்கோணங்களின் கூடுதல் எப்பயுமே எவ்வளோ வரும் 360 டிகிரி வரும். சரிங்களா? 6x + 3x + 4x + 3x + 2x அப்படின்னு போட்டோம்னா மொத்தம் எவ்வளோ வரணும் 360 டிகிரி வரணும். கூட்டுங்க 6 4 10. அடுத்து வந்து ஒரு 8 இருக்குது 18x. அப்போ 18x = என்ன வருது அப்படின்னா 360. அப்போ 18 இங்கே அடித்து கொடுத்தோம்னா 20ன்னு வருது. அப்போ x = எவ்வளவு 20 டிகிரி. x = எவ்வளவு டிகிரி 20 டிகிரி. ஸோ அப்போ 6x அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ அது வந்து 6 × 20. அப்போ என்ன வருது 120 டிகிரி. இது வந்து என்னது வெளிக்கோணம். அடுத்து வந்து உட்கோணம் நம்ம கண்டுபிடிக்கணும். உட்கோணம் வெளிக்கோணம் ரெண்டையும் கூட்டினோம்னா வெளிக்கோணம் ப்ளஸ் உட்கோணங்களின் கூடுதல் எப்பயுமே என்ன வரணும் அப்படின்னா 180 டிகிரி வரணும். வெளிக்கோணம் மற்றும் உட்கோணங்களின் கூடுதல் எவ்வளோ வரணும் 180 டிகிரி வரணும். நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க உட்கோணங்களின் அளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வெளிக்கோணம் 120ன்னு வந்துச்சுன்னா உட்கோணம் எவ்வளோ வரணும் 180ல் 120 போச்சுன்னா எவ்வளவு 60. ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து எவ்வளோ வரணும் அப்படின்னா 60 அப்படின்னு வரணும். ஸோ 60 அப்படின்றது ஏல வந்திருக்கு. அடுத்து வந்து டியில் வந்திருக்கு. சரி, அடுத்து பார்த்தோம்னா ரெண்டுலேயுமே என்ன வந்திருக்கு 120 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ ரெண்டாவது நம்ம செய்ய தேவையில்லை. ரெண்டாவது நான் செய்யலை. அடுத்து மூணாவதுக்கு போயிருங்க. இங்கே 80ன்னு வந்திருக்கு, இங்கே 100ன்னு வந்திருக்கு. அப்போ இது எது ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும். அப்போ 4x எடுத்துக்கிறேன். 4 × 20 எவ்வளோ வரும் 80 டிகிரி அப்படின்னு வரும். அப்போ உட்கோணம் எவ்வளவு 80 + 100 கூட்டினா தான் 180 வரும். அப்போ 100 டிகிரி தான் ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ரெண்டாவது நான் செய்யலை. இந்த 3x அப்படின்றத செய்யலை. ஏன் செய்யலை அப்படின்னா ரெண்டுலேயுமே 120 தானே இருக்குது. ஸோ அப்போ அதை நான் செஞ்சு பார்த்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? இல்லை செஞ்சு பார்க்குறதுனா செஞ்சு பார்த்துங்க. 3 × 20 போட்டோம்னா எவ்வளோ வரும் 60. 60ஓட ஒரு 120 கூட்டினோம்னா தான் என்ன வரும் 180 வரும். சரிங்களா? இங்கிட்டு இருக்கிறது வெளிக்கோணம், இங்கிட்டு இருக்கிறது உட்கோணம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாமே செஞ்சீங்க அப்படின்னா வரும். இது வந்து நமக்கு வந்து என்னது கேள்விக்கு சொல்யூஷன் ஃபுல்லாக எழுதி காமிக்க சொல்லலை. சரிங்களா? ஸோ அடுத்ததும் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. 120 140 கண்டுபிடிக்க அவசியம் இல்லை. ஏன்னா இதுதான் என்னது ஆன்சர் அப்படின்னு நமக்கு ஆப்ஷன் மூலமாக கண்டுபிடிச்சிட்டோம். சரி, ஆன்லைன் மினியா சார்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 மற்றும் குரூப் 4 தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் ஓராண்டு முழுவதுக்குமான டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1000 rupees. இது வந்து ஒரு வருடம் முழுவதும் முந்தைய வருட வினாத்தாள்கள், அதுக்கப்புறம் வந்து குரூப் 1னா குரூப் 1 மாடல் கொஸ்டின் பேப்பர், குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர், குரூப் 4 மாடல் கொஸ்டின் பேப்பர், அது போக 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை
சமச்சீர் புத்தகத்தில் உள்ள அனைத்து பாடங்களுக்கும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 1000 rupees 1 year வேலிடிட்டியோட என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அது போக வீடியோ கிளாஸஸும் இருக்குது, அதற்கான லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோர்சஸ் ஆக்டிவேட் ஆயிரும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். மடக்கை அட்டவணையை பயன்படுத்தாமல் log 2 தோராய மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி log 2 இந்த மாதிரியான வேல்யூ நம்ம ஏற்கனவே படித்து வச்சுருப்போம். log 2 அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு தெரியும் 0.3010 அப்படின்றது, சரிங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம செஞ்சு பார்க்கணும் அவசியம் கிடையாது. log 2னா நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிங்க. இது வரைக்கும் தெரியாது அப்படின்னா அது நம்ம தப்பு தான், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும், சரிங்களா? log 2னா என்னது? 0.3010. log 3, ஸோ சில வேல்யூஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவே தெரிஞ்சுக்கோங்க. 0.4771 அப்படின்னு சொல்லுவாங்க. log 3ஓட மதிப்பு, log 3 அடிமானம் வந்து 10 இருக்கும், சரிங்களா? log 3ஓட மதிப்பு எவ்வளவு? 0.4771 அப்படின்னு வந்திருக்கும். அடுத்து வந்து log 7ஓட மதிப்பு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், 0.8451 அப்படின்னு வரும். அதே மாதிரி log ஈயோட மதிப்பு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும், 0.693 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான வேல்யூஸ் எல்லாமே என்னது அப்படின்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும், சரிங்களா? இது வரைக்கும் நீங்கள் மனப்பாடம் பண்ணலாம் அப்படின்னா இனிமேலாவது என்ன பண்ணிக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒரு சதுர வடிவ வயலை மண்ணடித்து சமப்படுத்த சதுர மீட்டருக்கு ரூபாய் 2 ரூபாய் 50 பைசா வீதம் ரூபாய் 13,322 ரூபாய் 50 பைசா செலவாகிறது எனில் அந்த வயலிற்கு வேலி அமைக்க மீட்டருக்கு ரூபாய் 5 வீதம் எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பரப்பளவு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா ஒரு இதை மண் அடித்து சமப்படுத்த 2000 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க, மொத்தம் இவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னா இது ரெண்டையும் வகுத்து பார்த்தோம்னா நமக்கு பரப்பளவு கிடச்சிரும். எதையும் 13,322.50 அப்படின்னு இருக்கத 2.50 அடித்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பரப்பளவு கிடைக்கும். ஏன் பரப்பளவு கிடைக்குது? இப்போ ஒரு இதை சமப்படுத்த அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? சமப்படுத்த சதுர மீட்டருக்கு இவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா மொத்த செலவுக்கு என்ன பண்ணுவோம்? இந்த 2000 ரூபாயையும் பரப்பளவையும் தான் பெருக்கியிருப்போம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ அடித்து கொடுத்தோம்னா நமக்கு கிடைக்கிறது என்னது? பரப்பு. ஸோ மேலேயும் 2 ஸ்தானம் தள்ளி இருக்குது, இங்கேயும் 2 ஸ்தானம். அப்போ அந்த புள்ளி நமக்கு தேவையில்லை, 250 நம்ம அடித்து கொடுக்குற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அப்போ இந்த புள்ளியை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறேன்? ரிமூவ் பண்ணிடுறேன், புள்ளி வேணாம். அப்போ 0க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்து 25 இப்போ அடித்து கொடுப்போம். 25 அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 13ல் எத்தனை 25 இருக்குது? இல்லை. அப்போ 133ல் 133ல் எத்தனை 25 இருக்குது? 525 இருக்குது. அடுத்து மீதி எவ்வளவு? 8. 82ல் எத்தனை இருக்குது? 325 இருக்குது. மீதி எவ்வளவு? 82 அப்படின்னா 7, மீதி 72 அப்படின்னா எத்தனை 25 இருக்குது? 225 இருக்குது. மீதி எவ்வளவு? 22, 225 அப்படின்னு சொல்லிட்டோம்னா எத்தனை இருக்குது? 925 இருக்குது, சரிங்களா? அப்போ பரப்பு வந்து எவ்வளோ வருது? 5329 அப்படின்னு வருது. ஸோ என்ன வடிவம் சொல்லியிருக்காங்க? ஒரு சதுர வடிவ வயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சதுரம் அப்படின்னா பரப்பளவு ஃபார்முலா என்னது? A². ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ A = என்ன வருது அப்படின்னா √5329 அப்படின்னு வருது. ஸோ நமக்கு வந்து இந்த வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் வீடியோ போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 9 அப்படின்னு முடிஞ்சுன்னா என்ன வரலாம்? 1 3ஆக இருக்கலாம், இல்லைன்னா என்னவா இருக்கலாம்? 7ஆக இருக்கலாம். அடுத்து 53, 2 நம்பராக பிரிச்சுக்கிறோம். 53 29. இப்போ 53 அப்படின்றது எந்த 2 ஸ்கொயர் நம்பருக்கு இடவுள்ள வரும் அப்படின்றது நமக்கு சொல்ல தெரியணும். 7 ஸ்கொயர்டு வந்து 49, 8 ஸ்கொயர்டு வந்து எவ்வளவு? 64. இது ரெண்டுக்கு இடவுள்ள தான் 53 வருது. அப்போ நம்ம எந்த நம்பர் எடுத்துக்கணும்? 7 அப்படின்னு எடுத்துக்கணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 7, சரிங்களா? அடுத்த நம்பரை என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். 3 அல்லது 7ன்னு சொல்லியாச்சு. 7க்கு அடுத்து வரக்கூடிய இன்னொரு எண் அப்படின்றது 3ஆக இருக்கலாம், இல்லைன்னா 7ஆக இருக்கலாம். இப்போ இது ரெண்டில் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் வரும். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ 7 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ 7க்கு அடுத்த நம்பர் என்னது? 8. 7 8 இருக்குன்னா எவ்வளோ? 56. 56 விட இது என்ன நம்பராக இருக்குது? சின்ன நம்பராக இருக்குது. அப்போ இங்கே இருக்கிறதுல சின்ன நம்பர் என்னது? 3. ஸோ அப்போ அதை தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ 73 ஸ்கொயர்டு தான் என்னது? 5329. அப்போ A = என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 73 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அந்த வயலுக்கு வேலி அமைக்கனா என்னது? சுற்றளவு. சதுர வடிவத்துக்கு சுற்றளவு ஃபார்முலா என்னது? 4A. ஸோ அப்போ 4 × A, சரிங்களா? அதுக்கு 5 ரூபா செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 4 × A எவ்வளவு? 73 × ஒரு இதுக்கு 5 ரூபா செலவாகுது. இப்போ 4 5 20. 73 × 2 எவ்வளவு? 146. ஒரு 0 மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ 1460 ரூபாய் செலவாகும்.
ஸோ ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பரப்பு கண்டுபிடிக்கிறோம், அதுலேருந்து பக்களவு கண்டுபிடிக்கிறோம், பக்களவு கண்டுபிடிச்சிட்டா சுற்றளவு இன்ட்டு ஒரு சதுர மீட்டர், ஒரு மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுதோ அதை பெருக்கிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸியான கேள்வி தான். ஏன்னா சதுரம் தான் வடிவம் கொடுத்துருக்காங்க, வேறு வடிவம் கொடுத்துருந்தா கூட ஃபார்முலா தெரியலை அப்படின்னு யோசிக்கலாம். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். அரை வட்ட வடிவிலான புல்வெளி ஒன்றின் விட்டம் 70 மீட்டர், அதற்கு சுற்றுவேலி அமைக்க ஒரு மீட்டருக்கு ரூபாய் 12 வீதம் என்ன செலவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு அரை வட்ட வடிவிலான புல்வெளி, சரிங்களா, அரை வட்ட வடிவிலான புல்வெளி இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு வேலி அமைக்கணும். வட்டம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபார்முலா என்னது, சுற்றளவுக்கு 2πr. அப்போ இது ஒரு பையாராக இருக்கும், இது ஒரு பையார். சுற்றளவு அப்படின்னா இதுதான் சுற்றளவு, சரிங்களா. அரை வட்டம்னா இந்த ஏரியா மட்டும் ஒரு பையார், இந்த ஏரியா ஒரு பையார், ரெண்டையும் சேர்த்து தான் 2πr அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு இந்த வடிவம் அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு என்ன இருக்குது, விட்டம் ஒரு 2r இருக்குது. விட்டம் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 70ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதை கூட்டிக்கலாம். அப்போ இந்த ஏரியா மட்டும் நமக்கு எவ்வளோ நீளம் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து என்னது πr அப்படின்னு சொல்லிட்டோமா, அதை மட்டும் கண்டுபிடிச்சோம்னா போதும். ஸோ அப்போ πr + 2r இதுதான் என்னது அப்படின்னா சுற்றளவு, அந்த வேலியோட சுற்றளவு. இது இன்ட்டு நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா 12 ரூபா போட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும், ஆன்சர் வந்துடும். இப்போ பை அப்படின்னா 22/7 இன்ட்டு ஆரம், விட்டம் வந்து 70, அப்போ ஆரம் வந்து என்ன பண்ணுவோம் 35 அப்படின்னு போடுவோம், சரிங்களா. ஸோ நான் இப்போ வந்து 70/2னே போட்டுக்கிறேன். விட்டம்னா என்னது 2ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா ஆரம் வந்துடும். ப்ளஸ் 2r, 2rக்கு பதில் என்ன இருக்குது 70 அப்படின்னு இருக்குது. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா 12ஆல் பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர் வந்துடும், சரிங்களா. இப்போ வந்து 7 இங்கே அடித்து கொடுத்தோம்னா எவ்வளவு 10, இந்த 2 அடித்து கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு 11. இப்போ இதை பெருக்கணும்னா 110, 110ஓட 70 கூட்டணும் அப்படின்னா 180 இன்ட்டு 12 தான் ஆன்சர். இப்போ 12 இன்ட்டு 18 பெருக்கணும்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், 2160 ரூபாய், சரிங்களா. 12 இன்ட்டு 18 அப்படின்னா 216. ஸோ வாய்ப்பாடு கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். 18 12 216. ஸோ அப்போ 2160 தான் என்னது அப்படின்னா ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒரு சர்க்கஸ் கூடாரமானது உருளையின் மீது கூம்பு இணைந்த வடிவில் அமைந்துள்ளது. கூடாரத்தின் மொத்த உயரம் 49 மீட்டர், அதன் அடிப்பக்கத்தின் விட்டம் 42 மீட்டர், உருளை பாகத்தின் உயரம் 21 மீட்டர். மேலும் ஒரு சதுர மீட்டர் கித்தான் துணியின் விலை ரூபாய் 12.50 எனில் கூடாரம் அமைக்க தேவையான கித்தான் துணியின் விலையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஃபார்முலா எல்லாமே கரெக்டாக தெரியணும். என்னது அப்படின்னா உருளைக்கு வலைபரப்பு என்னது, கூம்பின் வலைபரப்பு ஃபார்முலா என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்துருக்க படத்தை வரைஞ்சிக்கிறோம். என்னது அப்படின்னா ஒரு சர்க்கஸ் கூடாரம் அப்படின்றது உருளை மேலே ஒரு கூம்பு வச்ச வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. உருளை மேலே ஒரு கூம்பு வச்ச வடிவத்தில் இந்த சர்க்கஸ் கூடாரம் இருக்குது. துணி அப்படின்னா இதோட உருளையோட வலைபரப்பு, கூம்போட வலைபரப்பு, இதுதான் என்னது துணியாக இருக்க போகுது, சரிங்களா. டென்ட்டு போட்டோம்னா அதுதானே துணியை போட போகிறோம். சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூடாரத்தின் மொத்த உயரம் 49 மீட்டர். இந்த கூடாரத்தோட மொத்த உயரம் வந்து 49 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து அடிப்பக்கத்தின் விட்டம் 42 மீட்டர். ஸோ கூம்போட அடிப்பக்கத்தின் விட்டம் அப்போ இது 42 மீட்டர் அப்படின்னா இதுவும் 42 மீட்டர் தான், சரிங்களா. ஸோ அப்போ இந்த ஏரியா வந்து எவ்வளவு 42 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. உருளை பாகத்தின் உயரம் 21 மீட்டர். இது மட்டும் இந்த உருளை பாகம் இருக்குல்ல, இந்த ஏரியா மட்டும் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க 21 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து நம்ம கணக்கு செஞ்சிடலாம், சரிங்களா. ஸோ இப்போ உருளை வலைப்பரப்பு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னது 2πRH, 2 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு ஆரம். ஆரம்னா எவ்வளவு, இங்கே 42 விட்டம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆரம் R= எவ்வளோ வரும் 21. ஸோ அப்போ 21 இன்ட்டு உருளை பாகத்துக்கு உயரம் கொடுத்துட்டாங்க எவ்வளவு 21. ஸோ அப்போ இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 3, சரிங்களா. ஸோ அப்போ இதுதான் வந்திருக்கு. சரி, அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து இதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம செஞ்சுட்டு அடுத்ததுக்கு போகலாம். இப்போ வந்து கூம்பின் வலைப்பரப்பு ஃபார்முலா என்னது, கூம்பின் வலைப்பரப்பு πr/L. இதில் வந்து எள்ளு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ எல்லை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எல் = ஃபார்முலா என்னது √r² + h². ஸோ அப்போ √ ஆரம் நமக்கு தெரியும் எவ்வளவு 21², சரிங்களா. 21² + h². இப்போ மொத்த உயரம் 49, உருளைக்கு மட்டும் 21 போச்சு. அப்போ கூம்பின் உயரம் எவ்வளோவா இருக்கும் 28, சரிங்களா. அப்போ 28². ஸோ அப்போ 21² + 28² போட்டோம்னா நமக்கு என்ன வரும் ஆன்சர் கிடச்சிரும் எல்.
21 ஸ்கொயர்டு எவ்வளவு 441. 28 ஸ்கொயர்டு வந்து எவ்வளோனா 784. ஸோ அப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா எவ்வளோ வருது 1225. 1225 5ன்னு முடிஞ்சிருந்தா கண்டிப்பாக என்ன தான் வரணும், கடைசி நம்பர் 5ன்னு முடிஞ்சால் 5 தான் வரணும். அடுத்து வந்து 12 அப்படின்னு இருக்குது. இதை பெருக்கி பார்த்தோம்னா என்ன வருது 3 12. ஸோ நம்ம ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் பார்த்துருப்போம். இப்போ 35 ஸ்கொயர்டு அப்படின்னா ஷார்ட்கட் என்னது, இங்கே 5 ஸ்கொயர்னு வந்துருச்சுன்னா 25 போட்டுருவோம். இதை 3 அடுத்த நம்பர் 4 ரெண்டையும் பெருக்கணும்னா 12 அதை அப்படியே போட்டுருவோம். ஸோ இதுதான் அப்படியே தலைகீழாக பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ ஆன்சர் என்னது 35. அப்போ எள்ளு கண்டுபிடிச்சாச்சு 35. அப்படியே ஃபார்முலா பிரதிக்கிட்டுங்க 22/7 இன்ட்டு ஆரம் வந்து எவ்வளவு 21 இன்ட்டு எல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 35. ஸோ இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா என்னது 3. ஸோ இதை தனியாக வச்சுக்கிறோம் சரிங்களா. ஸோ அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும் கூட்டணும். எது ரெண்டையும் இந்த மதிப்பு 1ஐயும் இந்த மதிப்பு 2ஐயும் கூட்டணும் சரிங்களா. ஸோ அப்போ இது ரெண்டுலேயுமே என்ன பொதுவாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. 22 இன்ட்டு 3 அப்படின்றது பொதுவாக இருக்குது. 22 இன்ட்டு 3 பொதுவாக இருக்கிறதுனால அப்படியே பொதுவாக எடுத்துக்கிறோம். பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும் 66 இன்ட்டு மேலே மீதி என்ன இருக்குது 2 இன்ட்டு 21 பெருக்கணும்னா எவ்வளவு 42. அடுத்து இங்கே மீதி என்ன இருக்குது 35. 42 + 35. இப்போ 66. இதை வந்து 6 இன்ட்டு 11 அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்பயுமே 11ஓட மடங்காக வச்சுக்கிட்டோம்னா ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இதை கூட்டினீங்க அப்படின்னா 42 35 கூட்டினோம்னா எவ்வளவு 77 அப்படின்னு வருது. அப்போ 77 அப்படின்னா அதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 7 இன்ட்டு 11 போடலாம் அல்லது பெருக்கிடலாம். 77 இன்ட்டு 6 அப்படின்னு போட்டுருங்க. ஃபஸ்ட்டு 77 இன்ட்டு 6 6 42 மீதி 4 6 42 46 462 அப்படின்னு வருது. ஸோ அதோட 11 பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். 11 பெருக்கிறதுக்கு நமக்கு ஷார்ட்கட் தெரியும். ஃபஸ்ட்டு கடைசி நம்பரை அப்படியே போட்டுக்கிற வேண்டியதான் 2. அடுத்து 6ஐயும் 2ஐயும் கூட்டினோம்னா என்னது 8. அடுத்து 6ஐயும் 4ஐயும் கூட்டினோம்னா எவ்வளவு 10 0 மீதி 1 அப்போ 5 5082 அப்படின்னு வருது. இப்போ இந்த 5082 அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து மொத்த வலைப்பரப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த துணி எவ்வளவு பரப்பில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சதுர மீட்டருக்கு 12,000 ரூபா செலவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்த விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 12,000 ரூபா செலவாகுது அப்படின்னா இதை நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ 12,000 ரூபா செலவாகுதுன்னா ஃபஸ்ட்டு 10ஆல் பெருக்கணும்னா நமக்கு எவ்வளோ கிடச்சிரும் 50,820. 10ஆல் பெருக்கிறது ஈஸி. அடுத்து 2,000 ரூபா. 2,000 ரூபா அப்படின்றது 10ல் எத்தனை பங்கு 4ல் 1 பங்கு. அப்போ இங்கே இருக்கிறத 4ஆல் அடித்து கொடுத்தோம்னா கிடைக்கிற மதிப்பை கூட்டினோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ இதை 4ஆல் அடித்து கொடுங்க. 1 4 4 மீதி 1 10 அப்படின்னா 2 நாங்க 8 மீதி 2 28. 28 அப்படின்னா எவ்வளவு 7 நாங்க 28. 20 அப்படின்னா என்ன வரும் 5 நாங்க 20. ஸோ அப்போ 12,705. இது ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் 5 2 8 7 15க்கு 5 மீதி 1 3 6. அப்போ 63,525. ஸோ ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க 63,525. இதுதான் என்னது அப்படின்னா சரியான பதில். ஸோ இது வந்து நீங்கள் நார்மலாக வேறு மெத்தடில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கூட்டல் கழித்தல் பெருக்கல்லாம் எவ்வளோ கஷ்டமாக வருது அப்படின்றத நீங்கள் செஞ்சு பார்க்கல தெரியும். ஸோ இங்கே நம்ம எவ்வளோ ஈஸியாக பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ப்ராக்டிக்கலாக நம்ம செஞ்சு பார்க்கல ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு நிற்கும். இந்த கணக்கு செய்யலை நிறைய இடங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் வரும். ஸோ இங்கே பார்க்கல உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அப்போ இதை நீங்கள் ஒரு தடவை ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செஞ்சுருக்க மெத்தட் மூலமாக செஞ்சோம்னா எவ்வளோ ஈஸியாக இந்த கணக்கை பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கே புரியும் சரிங்களா. சரி அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே 10% மற்றும் 12% வட்டி வீதத்தில் ரூபாய் 9,000க்கு 2 ஆண்டுகளுக்கு தொடர் வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தொடர் வட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா 9,000 இருக்குது. இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க 10% வட்டி போடுறாங்க. 10% அப்படின்னா எவ்வளவு ஒரு ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வச்சா கிடச்சிடும் 9,000 சரிங்களா. ஒரு ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வச்சா கிடச்சிடும் 9,000. அப்போ எவ்வளோ வருது 9,900 அப்படின்றது தான் கிடைக்கிது. அடுத்த வருஷம் 12% வட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு 12% வட்டி போடணும். இப்போ இதில் வந்து 1% அப்படின்னு எடுத்திங்கன்னா 99. 10% எவ்வளவு 990. 990 வந்து 10%. 1% 99. அப்போ 2% அப்படின்னு போட்டோம்னா எவ்வளவு இது வந்து 10% சரிங்களா. 1% அப்படின்னா 99. அப்போ 2% அப்படின்னா எவ்வளவு 198. ஸோ அப்போ 198 கூட்டிடுங்க. 990 ப்ளஸ் 200 கூட்டினோம்னா எவ்வளவு 1090 1190 1188 2 கழிச்சிருவோம் சரிங்களா. அப்போ 1188. ஸோ இதை அப்படியே சேர்த்து கூட்டிடுங்க. கூட்டினீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும்.
9900 ப்ளஸ் 1188. 9900 ப்ளஸ் 1188. இப்போ 8 8 0 9 2 11. அப்போ எவ்வளோ வருது அப்படின்னா 11088. தொடர் வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, தொடர் வட்டி எவ்வளவு? அப்போ இதிலிருந்து நம்ம எதாவது கழிச்சிட வேண்டியதான். 9000 கழிச்சிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். 88 0 11 எது போச்சுன்னா 2088. ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது அப்படின்னா ஆன்சர். இது வந்து மொத்த தொகை. சரிங்களா, ஸோ மொத்த தொகை எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 11088. ஸோ இதிலேருந்து என்ன பண்ணிடணும், இந்த 9000 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா வட்டி மட்டும் கிடச்சிடும். நமக்கு கேட்டுக்கிறது வட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ வட்டி மட்டும் எவ்வளவு 2088 ரூபாய். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அவங்க சொல்லியிருக்கிறது படி என்ன பண்ணுறோம், வட்டியை போட்டுக்கிட்டு மொத்த தொகையை கண்டுபிடிக்கிறோம். மொத்த தொகையிலேருந்து அந்த ஆரம்ப தொகையை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அப்போ ஆன்சர் என்னது ஆப்ஷன் பி 2088. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசலானது தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் என்னவாகுது அப்படின்னா 8880 ஆகவும் 4 ஆண்டுகளில் 7920 ஆகவும் மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. 6 வருஷத்தில் 8880 அப்படின்னு மாறுது. 4 வருஷத்தில் என்ன மாறுது 7920 அப்படின்னு. அப்போ 2 வருஷத்தில் என்ன மாறி இருக்கும், இது ரெண்டையும் கழிச்சிருங்க. கழிச்சோம்னா எவ்வளோ வரும்னு பார்ப்போம். இங்கே 0 8ல் 2 போச்சுன்னா 6. அடுத்து இங்கே கடை வாங்கணும்னா 18 18ல் 9 போச்சுன்னா 9, இங்கே 7, அவ்வளோதான். ஸோ 2 வருஷத்தில் எவ்வளவு 960 ரூபா. 2 வருஷத்துக்கு வட்டி அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு 960 ரூபான்றது வட்டி. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அசலும் வேணும் வட்டி வீதமும் வேணும். சரிங்களா, ஸோ இப்போ 2 வருஷத்துக்கு 960 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ 1 வருஷத்துக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, இப்போ வந்து இது வந்து 6 வருஷம் 4 வருஷம்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ 4 வருஷத்துக்கு வட்டி மட்டும் எவ்வளோ வரும்னு கண்டுபிடிங்க. 4 வருஷத்துக்கு அப்படின்னா வட்டி மட்டும் எவ்வளோ வருது, இதை மறுபடியும் என்ன பண்ண வேண்டியதான் 2 தடவை பெருக்கணும்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும்ல. இப்போ 6 12க்கு 2 மிச்சம் 1, 9 2 18 18 1 19. 4 வருஷத்துக்கு 1920 ரூபா தான் என்னது வட்டி. இங்கே வந்து வட்டியும் அசலும் சேர்த்து 7920 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 4 வருஷத்துக்கு. அப்போ வட்டி மட்டும் 1920 ரூபா அப்படின்னா அசல் எவ்வளோ வந்துடும், அசல் வந்து 7920லேருந்து 1920 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வருது 6000 ரூபா அசல் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ 6000 ரூபா அசல் அப்படின்றது 2 இடத்துல இருக்குது, ஏலையும் இருக்குது சீலையும் இருக்குது. சரிங்களா, ஸோ அப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பும் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். இப்போ 2 வருஷத்துக்கு வட்டி 960 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 1 வருஷத்துக்கு வட்டி அப்படின்னா 2ஆல் அடிச்சு கொடுத்தா கிடச்சிருமா. 2ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு 4 8 480 ரூபா. 1 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு 480 ரூபா. இப்போ 6000 ரூபா இருக்குது, இதில் 480 ரூபா அப்படின்றது எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்போ இதில் 1% அப்படின்றது எவ்வளவு 60. அப்போ 480 அப்படின்னா என்ன பண்ணணும் 60 இன்ட்டு எதை பெருக்கணும் 8. சரிங்களா, அப்போ 8% அப்படின்றது தான் என்னது வட்டி வீதம். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்டு. 1% கண்டுபிடிக்கிறேன். 1% ஈக்குவல் டு என்ன வருது 60 அப்படின்னு வருது. அப்போ நமக்கு 480 வேணும். 480ன்னு இங்கே போட்டுறேன். சரிங்களா, இப்போ இங்கே வந்து எதால் பெருக்கியிருக்கேன் 8ஆல் பெருக்கியிருக்கேன். அப்போ இங்கேயும் 8ஆல் பெருக்கும். அப்போ 8%. இதுதான் என்னது அப்படின்னா சரியான பதில். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஸோ ரொம்ப ஈஸி தான். சரிங்களா, உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ எழுதுகிறோம். இல்லைன்னா இந்த கணக்கை பார்த்தே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒரு சீரான பகடை ஒரு முறை உருட்டப்படுகிறது, அதில் 6ன் பகா காரணிகள் கிடைக்க நிகழ்தகவு யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு முறை உருட்டப்பட்டால் கூறுவெளி என்னது 1 2 3 4 5 6. ஸோ கூறுவெளி என்னது அப்படின்னா 6. அடுத்து வந்து P of A = நமக்கு ஃபார்முலா தெரியும், என்னது N of A divided by N of S அப்படின்னு சொல்லுவோம். N of S எவ்வளவு 6ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து 6ன் பகா காரணிகள் கிடைக்க நிகழ்தகவு. 6ன் பகா காரணி என்னது 2 3. இதுதான் 6ன் பகா காரணி. ஸோ அப்போ N of A = என்னது 2, N of S 6. அப்போ அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா என்னது 1/3. ஸோ அப்போ ஆன்சர் என்னது அப்படின்னா ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். 77வது கேள்வி. ஸோ இதோட நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த குரூப் 1ஓட பார்ட் 1 வீடியோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா முடிச்சுக்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்ட் 2 வீடியோஸில் மீதி இருக்கக்கூடிய குரூப் 1 2019 மார்ச்சில் நடைபெற்ற குரூப் 1 எக்ஸாமுக்கான கேள்விகள், மீதி இருக்கக்கூடிய கேள்விகளை அடுத்த பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஆன்லைன் மெனியா சார்பாக TNPSC குரூப் 1, குரூப் 2 மற்றும் குரூப் 4 தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் ஓராண்டு முழுவதுக்குமான டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1000 rupees. இது வந்து ஒரு வருடம் முழுவதும்
முந்தைய வருட வினாத்தாள்கள், அதுக்கப்புறம் வந்து குரூப் 1 குரூப் 1 மாடல் கொஸ்டின் பேப்பர், குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர், குரூப் 4 மாடல் கொஸ்டின் பேப்பர், அது போக 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை சமச்சீர் புத்தகத்தில் உள்ள அனைத்து பாடங்களுக்கும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 1000 rupees 1 year வேலிடிட்டியோட என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அது போக வீடியோ கிளாஸஸும் இருக்குது, அதற்கான லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோர்சஸ் ஆக்டிவேட் ஆயிரும்.